காங்கிரஸ் என்ன முடிவில் தான் இருக்கிறாங்க. இப்பவும் ஒரு உரசல் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு இருந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸ்னாலே ராஜீவ் காந்திக்கு பிறகு குழப்பத்தின் ஒரு உருவமாக தான் அது இருக்கு. அவங்கள போட்டு நாசப்படுத்திக்கிற மாதிரியா இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் காங்கிரஸில் சில தலைவர்கள் தனிச்சு போட்டிடலாம், இல்லாட்டி தாவேக்காவோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கட்சி அவங்க தலையில மண்ணவாரி போடுற குரூப் ஒன்று இருக்கும். அடுத்தவன்கிட்ட சொல்லி என் தலையில மண்ணை போடுன்ற குரூப் ஒன்று. இல்லை நீ 2 பேரும் மண்ணை போடானா நானே மண்டையை கொண்டு மண்ணுக்குள்ளே விட்டுறேன்னு ஒரு குரூப் இருக்கும். அதில் இது ஒரு குரூப் ஆகும். பிரவீன் சக்கரவர்த்தி கேரக்டர் என்ன சார்? அவர் பிரவீன் சக்கரவர்த்தி கேரக்டர்னா பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், உளவாளியாக காங்கிரஸுக்கு பூத்தி விடப்பட்ட நபர். ராகுல் காந்திக்கே வியூகங்களை வகுத்து கொடுத்தவர் ராகுல் சொன்னாரா? திமுக இருந்து ஆட்சியில பங்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? திமுக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கும். பீகார் மாதிரி வேலையை காட்டணும்னு நினைச்சா காங்கிரஸோட முடிஞ்சு கடைசியில் காங்கிரஸை கொண்டு குழியில் போட்டு போச்சுருவாங்க பூராமே. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். ஒரு பக்கம் பாஜக அதனுடைய சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா, இன்னொரு பக்கம் தேசிய கட்சி காங்கிரஸ். என்ன சார், காங்கிரஸ் என்ன முடிவில் தான் இருக்கிறாங்க? நம்ம பீகார் எலெக்ஷன்லேயே பேசினோம், படு தோல்வி காங்கிரஸ்க்கு. இப்போவும் ஒரு உரசல் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? காரணம் காங்கிரஸ் கட்சி எப்போவுமே அப்படி தான். காரணம்லாம் எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்களாம் தெரியும். காங்கிரஸ்னாலே ராஜீவ் காந்திக்கு பிறகு இந்த காங்கிரஸ் பூராமே அந்த குடும்பத்தின் தலைமையில் இருக்கிற பூராமே குழப்பத்தின் ஒரு உருவமாக தான் அது இருக்குது. அவங்கள போட்டு நாசப்படுத்திக்கிற மாதிரியா அவர்கள் கட்சியை நாசப்படுத்திடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லா தேர்தலையும், பீகார் தேர்தலையும் தெரிஞ்சு எல்லா தேர்தலையும் எம்பியில் இவங்க தான் ஜெயிக்க வேண்டியது நாசப்படுத்தி காலி பண்ணாங்க. பீகாரில் கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்தி நாசமாக போச்சு. இப்போ இருக்கிறது சவுத் இந்தியா தான். இப்போ யார் சபாநாயகருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. 100 பேர் கையெழுத்து போடணும். இப்போ எதிர்கட்சியெல்லாம் இப்போ மொத்தமே காங்கிரஸ் மட்டும் கையெழுத்து போட்டுச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. 4 கட்சினாலும் வேணும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இருக்கக்கூடிய வலுவான கட்சிகள் நாடாளுமன்றத்தில் விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களோட கூட்டணிக்காக அது குழப்பத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் கட்சியே காணாமல் போயிருமீங்க அப்படின்றது தான் இதாக இருக்குது. அதனால் அவர் சுற்றி வளைச்சி வருவாங்க. ஆனால் காங்கிரஸில் சில தலைவர்கள் தனிச்சு போட்டிடலாம், இல்லாட்டி தாவேக்காவோட கூட்டணி சேரலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது அடையாளமற்ற தலைவர்கள் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்கன்றல, அவங்களாம் பாராளுமன்றத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர் இவங்க எல்லாருமே அதை தொடர்ந்து வலியுறுத்துறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அதாவது அரசியல் கட்சியிலேருந்து உள்கட்சிக்குள்ளேயே 2 குரூப்பை வளர்த்துக்கிட்டே இருப்பேன். காங்கிரஸ்லேருந்து 2-3 கோஷ்டி இல்லைன்னா காங்கிரஸே கிடையாது. அப்போ இது தன்னெழுச்சியாக இந்த மாதிரி அவங்க தலையில் மண்ணை வாரி போடுற குரூப் ஒன்று இருக்கும். இதெல்லாம் அடுத்தவன்கிட்ட சொல்லி என் தலையில் மண்ணை போடுன்ற குரூப் ஒன்று இருக்கும். இல்லை நீ 2 பேரும் மண்ணை போடானா நானே மண்டையை கொண்டு மண்ணுக்குள்ளே விட்டுறேன்னு ஒரு குரூப் இருக்கும். இதுதான் காங்கிரஸோட இது. அதில் இது ஒரு குரூப், அவ்வளோதான். இதில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கேரக்டர் என்ன சார்? அவர் பிரவீன் சக்கரவர்த்தி கேரக்டர்னா பிஜேபியால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர், அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு நபர், உளவாளியாக காங்கிரஸுக்குள் புகுத்தி விடப்பட்ட அந்த நபர். அந்த நபர் அதே அண்ணாமலை ஸ்டைலில் காசை கொடுத்து மீடியாவை கவர் பண்ணி தன்னை பெரிய தலைவனாக காட்டி கொண்டதற்காக. அதனால் ஒரு எம்பி கூட இருக்கல, எந்த போஸ்டிங்குமே கிடையாது. இவங்க எப்போ பேட்டி எடுத்து போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு மால் விளையாடுதுன்னு அர்த்தம். அதனால் காசு இருந்தால் யார் வேணாலும் தமிழ்நாட்டில் தலைவராகிடலாம் அப்படின்றது அண்ணாமலை வருகைக்கு பிறகு இதாக இருக்குது. ஆனால் அவர் ராகுல் காந்திக்கே வியூகங்களை வகுத்து கொடுத்தவர், ராகுல் காந்தியோட அப்படின்னு ராகுல் சொன்னாரா? பண்ணையார் மகன் யார் சொன்னார்? இப்போ ஒரு பழைய கவுண்டமணி காமெடி படத்தில் ஒரு ஹீரோ தரையில் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ கவுண்டமணி கேப்பில் ஏன்டா தரையில் நீச்சல் அடிக்கணும்? பண்ணையார் மகன் தாங்க சொன்னார். யாரா பண்ணையார் மகன்னா? செந்தில் இங்கே மாங்கோட்டையை சப்பிட்டு நின்றுட்டு இருப்பான். இந்த நாயாடா பண்ணையார் மகன் அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்துவாங்க. அது ஒரு காமெடியாக போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ராகுல் ஒன்றும் சொல்லலை. ராகுல் எனக்கு வகுத்து கொடுத்தவர் தான் சொன்னாரா? நம்மளாம் சொல்லிக்க வேண்டிய. இப்போ நான் கூட சொல்லிக்கலாம். ராகுல் நைட்டு என்கிட்ட 12 மணிக்கு மேலே ஃபோனில் பேசுவார், நான் தான் வியூகங்களை வகுத்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நான் கூட சொல்லலாம். அதுக்கு என்ன இது இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. ராகுல் சொல்லியிருந்தால் நம்பலாம். அப்போ அவருடைய கருத்துக்கள் ஒரு பரவலாக காங்கிரஸுடைய கருத்துக்களாகவே ஊடகங்களில் பார்க்கப்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதனுடைய பின்னணி நீங்கள் சொல்கிற அடிப்படையில் தான் எடுத்துக்க முடியுமா சார்? பணம் தான் அதனுடைய பின்னணியா?
ஏன்னா விஜய்க்கு கூட 18% நான் எடுத்த கருத்து கணிப்பில் இருக்குன்னு சொன்னார் அன்னைக்கு. அது பெரிய பரவலாக எங்கே போய் கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து கணக்கு ஒரு பேனாவும் நோட் எடுத்துகிட்டு அவன் கருத்து கணிப்பு பண்ணதான் அர்த்தமா? அதாவது எல்லாமே ஒரு பில்டப் தான். பில்டப் பீலாக விட்டு ஒரு இது போட்டுருந்தான். கடைசியில் காங்கிரஸை கொண்டு குழியில் போட்டு போயிடுச்சிருவாங்க இவங்க பூராமே. இவங்களும் காங்கிரஸுக்கு சம்மந்தமே இல்லை. எப்போ காங்கிரஸை சேர்ந்தாங்க கேளுங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து வந்ததுனால சேர்த்துருப்பாங்க. இன்னொரு பதவியும் கொடுத்துருவாங்க. இவர்களெல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸ் குழியில் போட்டு புதைக்க போகிறாங்க. காங்கிரஸில் காலங்காலமாக உழைத்த தொண்டர்கள் இருக்காங்க, இந்த மண்ணை பற்றி தெரிந்தவர்கள், இந்த பல்ச்சு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒதுக்குனீங்க அப்படின்னா டோட்டலாக காங்கிரஸ் குழிக்கு போயிடும். இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம் இவங்களுக்கெல்லாம் என்ன ரோல் இந்த தேர்தலில்? அவரெல்லாம் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னு அவங்க ஊரில் போய் கேட்டிங்கன்னா, கார்த்திக் சிதம்பரம்னா அவங்க ஊரில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். எம்பி எனக்கா பார்த்துருக்கீங்களா, தொகுதிக்குள்ளே வந்திருக்காப்புல, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் கேளுங்க. அப்புறம் அவர்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது அது ஏற்புடையாக தான் இல்லை. நீங்கள் ஒரு பெரிய தலைவனாக இருக்கணும், இல்லை மக்கள் சேவகனாக இருக்கணும், இல்லை மக்கள் உங்களை கொண்டாடணும், இல்லை அட்லீஸ்ட் மக்களுக்கு உங்களை தெரிஞ்சுனாலும் இருக்கணும். எதுவுமே இல்லைன்றப்ப என்ன பண்ண முடியும்? இதில் ராகுல் காந்தி என்னதான் நினைக்கிறாரு சார்? அவர் ஏன் அமைதியாக இருக்கிறாரு? இவங்களெல்லாம் பேச விட்டுட்டு இவங்கெல்லாம் பேசட்டும். ராகுல் காந்தி என்ன நினைக்கிறான்னா அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், சோனியா அவர்களுக்கும் ராகுலுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எப்படின்னா கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்துடுன்ற மாதிரி கூட்டணி டைம் ஆயிடுச்சு. ஆனால் கூட்டணிக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன நினைக்கிறாருன்னு. ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் திமுகவும் அமைதியாக தான் இருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. திமுக சார்பில் பெருசாக எதிர்வினை ஆற்றலை. இப்போது திமுகலேருந்தே ஆட்சியில் பங்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கூட்டணி முறிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? முறிஞ்சிருச்சுன்னு எப்படி எடுத்துக்குவீங்க? முறிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்க முடியாது, இருக்குது இன்னும். அது இன்னும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அறிவிப்பு வந்தால் தானே முடிஞ்சுன்னு அர்த்தம். கேட்குறாங்க, கேட்குறது அவங்க இஷ்டம், கொடுக்குறதும் கொடுக்காது இவங்க இஷ்டம். ரெண்டும் ஒரு புள்ளியில் ஒத்து போச்சுன்னா கூட்டணி இருக்குது, இல்லைன்னா இருக்காது. திமுக வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கும். பீகார் மாதிரி வேலையை காட்டணும்னு நினச்சா காங்கிரஸ் அதோட முடிஞ்சு போயிடும். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எதிர்த்தும் திமுக தன் வேலையை காட்ட வேண்டியது வந்துடும். அப்போ காங்கிரஸ் பல பக்கம் இருந்த நெருக்கடியாகி காங்கிரஸ் டோட்டலாக மேலேயும் பிடிங்கிட்டு போயிடும். எப்படி மம்தா பானர்ஜி மதிக்க மாட்டேங்குதா காங்கிரஸை? டோட்டலாக ஒரு புல்லு பூச்சியாக கூட மதிக்காது. அதே மாதிரி எப்படி இவங்க கழட்டி விட்டாங்களா டெல்லியில் யார், ஆம் ஆத்மி, அதே மாதிரி இங்கேயும் நாசமாக போயிடும் காங்கிரஸ். 2 பேர் போடுற சண்டையில் காங்கிரஸ் காணாமல் போயிடும். பிஜேபி ஏதாவது எதிர்கட்சியானாலும் ஆயிரும். இங்கே டிஎம்கே ஆளுங்கட்சி ஆச்சுன்னா, இல்லை எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும். நிலைமையை பொறுத்து இருந்தால் கூட காங்கிரஸ் அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான், அதுதான் நடக்கும். இப்போது 50 சீட்டு 60 சீட்டு அப்படின்னெல்லாம் கேட்குறாங்களே சார், அது எப்படி 50 சீட்டு 60 சீட்டெல்லாம் வாங்கி உங்களால் ஜெயிக்க முடியுமா? இல்லை, அவங்களுக்கு முதல்ல கேண்டிடேட்டே கிடையாது. இந்த 25 கேண்டிடேட்டே அதில் 7 பேர் தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 25க்கே கேண்டிடேட்டு புதுசாக தான் போடணும். தோற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாது, கொடுப்பாங்களா கொடுக்கலான்னு தெரியல. அவ்வளோ அலையாக ஈஸியாக இருக்கும்போதே அந்த 7 பேர் ஜெயிக்கலை. ஸோ அப்போ அந்த 7 பேரே நீங்கள் மாற்ற வேண்டிய நிலைமைக்கு வர்றீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி கேண்டிடேட் போடுவீங்க அப்படின்ற இருக்குது. சரி, ரெண்டாவது வந்து நீங்கள் ராகுல் கேட்ட மாதிரி தான். ராகுல் வந்து டெல்லி கூட்டத்தில் கேட்டிருக்காரு. சரி, அதெல்லாம் விடுங்க, இது அப்படி இருக்குது, டிஎம்கே அப்படி இருக்குது, நான் குறைச்சல, நீங்கள் கட்சிக்கு என்ன பண்ணீங்க, கட்சி வளர்ச்சின்னு கேட்டிருக்காரு. அதோட எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டு கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வரக்கூடிய தகவல். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்களை எதுக்கு வாங்கி என்ன பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி புரியுதா? இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி கனிமொழி போய் ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி செல்வ பெருந்தகை போயிருக்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமுக வந்து இன்னும் எங்களுக்கு குழுவே அமைக்கலை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு, அது வந்து எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி சார்? அப்போ இல்லை, குழுவே அமைக்கலைன்னு அதான் இவங்க பேச குழு அமைக்கிறாங்களா புழு அமைக்கிறாங்களா அந்தந்த கட்சியை பொறுத்து இருக்குது. இப்போ கனிமொழி அவர்கள் போய் பேச்சு வந்திருக்காப்புல டெல்லியில். அப்புறம் என்ன குழு அமைக்காமல் ராகுல் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க? அவங்க பேசிட்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆச்சுன்னா, எந்த குழு எதுக்கு அப்படின்னா எந்தெந்த தொகுதி எதை கொடுக்க போகிறாங்க, எந்த தொகுதி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றதுக்கு தான் குழு அமைப்பாங்க. என்ன மாதிரியான தேர்தல் வாங்க போகிறோம், எப்படி இது பண்ண போகிறோம், பணம் என்ன செலவு பண்ண போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாங்கள் இதுதான் குழு பேசுவாங்கனால தவிர சீட்டு டிசைட் பண்ணுறது எல்லாமே மேலிடம் தான் பண்ணும். அதுக்கு தான் இவர்கள் வந்து ராகுலே நேரடியாக பார்க்குறாங்க. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் குழப்பும்போது ராகுலை பார்க்குறதுக்கு நேரடியாக கனிமொழி போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது எந்த அளவில் என்ன நடந்ததுன்றது அது அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் போகும். பட் நேரடியாக டாப் லெவலில் பேசிகிட்டு இருக்கும்போது குழு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் வருது. அதனால் இப்போ வர்றீங்களா வரலையா, முதல்ல கூட்டணிக்கு வரீங்களா வரலையான்றதுக்கு அப்புறம் தானே குழுவே அமைக்க முடியும். ஒரு கல்யாணம் அப்படின்னா பொண்ணு தர்றானா தரலையான்னு தெரிஞ்சுதானே நகையை பற்றியோ சாப்பாடை பற்றியோ
எங்கே நடத்துகிறவனை பற்றியும் பேச முடியும். அதே முடியவாகாதப்ப நீங்கள் என்ன பண்ண முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் குறுகிய காலம் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாமே முடிவாயிடும். இப்போ அந்த கூட்டணி இல்லாமல், காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் திமுக வலுவாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு திமுக இறங்கி போகுது அப்படிங்கிறது ஒரு பார்வை வைக்கிறாங்க. அரசியலில் வந்து எப்படி வேணாலும் இருக்குது, வலுவாக இருக்குது இல்லைன்னா அதுதானே மனுஷன் நம்பாமல் தேர்தல் கண்டுபிடிச்சிருக்கான். எது கூட்டணி வலுவாக இருக்குது எது இல்லைன்றது எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டால், மக்கள் முடிவு பண்ணால் தெரியும். நம்மளா பேசி எந்த பிரச்சனை இல்லை. இன்னொன்று தாவேக்கா தான் காங்கிரஸுக்கு பேர வலிமையை கூட்டிட்டாங்க. காங்கிரஸ் வந்து தாவேக்காவை காமிச்சு தான் இப்படியான வேலைகளை செய்யும். ஆமாம், அதுதான் பேர வலிமையை கூட்டுறதுன்றது. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்தால் தானே கொடுக்க முடியும். காம்படிஷன் இருந்தானா ஒரு பொருள், ஒரு கத்திரிக்காய் விற்கிறான் ஒருத்தன் தனியாக தென்னை மரத்துக்கு அடியில், பனை மரத்துக்கு அடியில் உட்காந்து விற்றுட்டு இருக்கானா, அவன் சொல்கிறது தான் விலையாக இருக்கும். அந்த ஊர்லேயும் ஒருத்தன் தான் கடை வச்சுருக்கானா. சந்தையில் போனீங்கன்னா 4 கடை இருக்கும், ஆளுக்கு ஒரு வேலை சொல்லும்போது கூட குறையாக இருக்க தான் செய்யும். அதனால் பேர வலிமைன்றது அரசியல் அது இருக்க தான் செய்யும். இப்போ விசிகா வந்து இப்போ திமுக கூட்டணியில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ விசிகா வந்து இல்லை, ராமதாஸ் அவர்கள் வந்து சாதியம் பேசுகிற கட்சி, நாங்கள் என்றைக்குமே அதை சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ விசிகா ஒத்துழைக்கு ஒரு ராமதாஸை மட்டும் ஏற்றுக்குவாருனால ஒரு பார்வை வச்சுருந்தாங்களே. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக சேர்ற எந்த அணியிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே தீர்மானமாக திருமாவளவன் பல கூட்டங்களில் பேசிட்டார், பல இடங்களில் பல அறிக்கைகள் கொடுத்துட்டாரு, பல இது விட்டுறாரு. சமீபத்தில் கூட எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன வச்சுக்கங்க, நாங்கள் போயிட்டே இருக்கோம் அப்படின்றது சொல்லிட்டாரு. ஸோ அதனாலேயே வந்து இப்போ திமுகவை பொறுத்தளவுக்கு இப்போ இது வேணுமா, ஏன்னா திமுகவை பொறுத்தளவுக்கு பாமக ஒரு துரோக கட்சி. பாமகனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. பாமக பல நேரத்தில் திமுகவுக்கு எதிரான செயல்பாடுகள், எதிரான பேச்சுகள், அப்பா அம்மா 2 பேரும் இது பண்ணியிருக்காங்க. அவர்கள் வந்து கூட்டணிக்கு நம்பகத்தன்மையாக இருக்க மாட்டாங்க. இவங்களை கேட்டிங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க அவங்க. அதனால் திமுக பாமக வந்து பொருந்தா கூட்டணி, மன ரீதியாக ஒரு அரசியல் ரீதியாக பொருந்தாத கூட்டணி. ஏன்னா பிற்காலத்தில் பணமும் பதவி அப்படின்னு வரும்போது பாஜக தான் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்குன்ற வழியில் இறங்கிட்டாங்க. புரியுதா? இது ஐயா ராமதாஸ் போய் சந்திச்சார்ல, இறங்கினாரோ இல்லையா, கொண்டு போய் நிறுத்திட்டாங்கல்ல, போனது தான் அர்த்தம். ஸோ அப்போ அந்த கூட்டணி தான் அவர்களுக்கு பொருந்தும். இப்போ என்னென்னா, அவர் வேறு வழி இல்லாமல் திமுகவில் வரணும்னு ஆசைப்படுறாரு. மகன் அந்த பக்கம் போனதுனால நம்மளும் அங்கே இருக்க முடியாதுன்றக்காக வராரு. அதனால அவருக்கு வழி இல்லாமல் வராருன்றக்காக திமுக சேர்த்துக்காது. அப்போ நீண்ட கால கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வாய்ந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, நம்பகத்தன்மையோடு இருக்குது. அவர்கள் கூட்டணியில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு பக்கபலமாக இருக்குது கூட்டணிக்கு. அப்படி இருக்கும்போது திருமாவளவனை விட்டு ராமதாஸ் அவர்களை திமுக விரும்பாது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.